கத் அஃப்லஹ மன் அஸ்லம வ ருஸிக கஃபாஃபன் வ கன்னா அல்லாஹு பிமா ஆத்தாஹ். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஒருவர் வெற்றி அடைந்து விட்டார். யாரு இஸ்லாத்தை ஏற்று அவருக்கு போதுமான அளவுக்கு ரிஸ்க் கொடுக்கப்பட்டு, ருஸிக கஃபாஃபன் போதுமான அளவுக்கு ரிஸ்கை கொடுத்து, கன்னா அல்லாஹு பிமா ஆத்தாஹு அல்லாஹ் அவருக்கு கொடுத்தரை அவர் போதும் என்று ஏற்றுக்கொண்டவர், இவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு முஸ்லீம் வெற்றி அடைவதற்கு ரெண்டு முக்கியமான ஒன்று, அல்லாஹ் அவருக்கு போதுமான செல்வம். போதுமான செல்வம் என்பது என்ன? அதிகமும் இல்லை, குறைவும் இல்லை. ரொம்ப ஓவராகவும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, கஷ்டப்பட்டு அடுத்தவண்ட கையேந்திர அளவுக்கு கம்மியாகவும் எனக்கு கொடுக்கல. அவர் தான் போதுமான அளவு செல்வம் கொடுக்கப்பட்டவர். அடுத்தது அந்த கொடுக்கப்பட்டதை போதுமானதாக ஏற்றுக்கொண்டவர். என்ன நமக்கு வர்றதும் போறதும் சரியா இருக்கு அப்படின்னு அழுத்தி கொள்ளாமல், அல்லாஹு தஆலா நமக்கு இந்த அளவுக்கு தந்திருக்கான். எத்தனை பேர் அடுத்தவண்ட கையேந்திட்டு இருக்கிறான், அடுத்தவண்ட பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறான், எத்தனை பேர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதுல இருக்கிறான். நமக்கு அல்லாஹ் அந்த மாதிரி யார்கிட்டையும் கை நீட்டி நம்மை கேட்கக்கூடாத கேட்டு நாம் தலைகுனிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்காமல் நமக்கு போதுமானதை தந்திருக்கிறார். அப்படி நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா, நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இவ்வுலகத்தில் மனிதர்களை பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வு உள்ளவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். சிலரை ஏழைகளாக, சிலரை நடுத்தர வர்க்கத்தினர்களாக, சிலரை செல்வந்தர்களாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். இதில் ஏழைகளாகவும் நடுத்தர வர்க்கத்திலும் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பொருளாதாரத்திற்காக வேண்டி ஏராளமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஏராளமான செல்வங்கள் நம்முடைய கைகளில் இருந்தால்தான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நாம் வாழ முடியும் என்றும் எண்ணுகிறார்கள். ஆனால் திருமறை குர்ஆனையும் நபிமொழியையும் நாம் எடுத்து பார்த்தால், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் இறைவனுடைய பரக்கத் வந்துவிட்டதென்றால், எவ்வளவு குறைவான பொருளாதாரம் நம்மிடத்தில் இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கவலை இல்லாமலும் இருக்கலாம் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தில் பரக்கத்தை, அருள் வளத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டான் என்றால், நமக்கு மிகப்பெரிய பொருளாதார வாழ்வில் கிடைக்கும் எல்லா நன்மைகளும் அதன் மூலமாக நமக்கு கிடைத்துவிடும். இந்த பரக்கத்து என்ற அந்த அரபி சொல்லுக்கு நீங்கள் அகராதி நூல்களை நீங்கள் பார்த்தால் அந்நிமா வ ஜியாதா என்ற பொருளை கொடுத்திருக்கிறார். நிமா என்று சொன்னால் வளர்வது, ஜியாதத்துன்னா அதிகமானது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்த செல்வத்தில் நிறைந்த நன்மைகளை, பயன்களை பெற்றுத்தரக்கூடியது தான் பரக்கத் என்பது. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய குறைந்ததாக இருந்தாலும் அந்த குறைந்த பொருளின் மூலம் நம்முடைய தேவைகளை எல்லாம் முழுமையை பெற்றுக்கொள்வோமேயானால் நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் அருள்வளம் செய்திருக்கிறான், பரக்கத் கொடுத்திருக்கிறான் என்பது பொருள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுக்கு துஆ செய்கின்ற பொழுது இந்த பரக்கத்தை கேட்டு துஆ செய்திருக்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சஹீஹுல் புகாரி நீங்கள் பார்க்கலாம், தன்னுடைய மகன் அனஸை நபிகளாரிடத்தில் கொண்டு வந்து அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய சொல்கிறார். அந்த பிரார்த்தனையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக என்ன செய்கிறார்? பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு, இறைவா நீ இவருக்கு எதை கொடுக்கிறாயோ அதிலே உன்னுடைய பரக்கத்தை நீ கொடு. நீ என்ன கொடுத்தாலும் சரி, என்ன பொருள்களை நீ கொடுத்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பரக்கத் அதில் கிடைக்கட்டும். இறைவா உன்னுடைய பரக்கத்தை அதில் இறக்கி வை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்யும் போது இப்படி கேட்டிருக்கிறார். அதனால்தான் நாம் திருமணம் நடக்கின்ற பொழுது மணமகனுக்கு நாம் இப்படித்தான் பிரார்த்தனை செய்வோம், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக், உனக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யட்டும் என்று சொல்லுவோம். காரணம், தனி மனிதனாக இருந்தவனுக்கு இன்னொரு ஒரு செலவு கூடுகிறது. மனைவி என்பவள் வருகிறார், பிறகு குழந்தைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. இப்படி செலவினங்கள் நிறைய வருகின்ற பொழுது அல்லாஹ் உனக்கு கொடுத்ததில் நிறைய பரக்கத்தை தந்து உனக்கு கஷ்டங்கள் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான மன நிறைவான ஒரு வாழ்வை தரட்டும் என்ற கருத்தில் தான் நாம் மணமகனுக்கும் கூட இது மாதிரி பிரார்த்தனையை நாம் செய்கிறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த செய்திகள் நீங்கள் பார்த்தால் அந்த பரக்கத்து என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய தந்தை அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார்கள். அவர்கள் மிக கடுமையான முறையில் முகங்கள் மற்ற உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டவர்களாக கொல்லப்படுகிறார்கள். ஆனால் இது உஹது போர் என்பது பத்ர் போருக்கு பழிவாங்கும் நடவடிக்கை. முஷ்ரிக்கீன்களினுடைய கடும் கோபம், ஏன்னா அபூஜஹில், உத்துபா, ஷைபா போன்றவர்கள்லாம் பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டதினால் உஹது போர்க்களம் அதுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையின் காரணத்தினால் ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்கியிருக்கிறார். அந்த தாக்குதல் எப்படின்னா, இறந்து போய்விட்டால் எங்கேயுமே விட்டு போயிடுவாங்க. இறந்து போனவர்களை கூட முகம், கைகால் எல்லாத்தையும் கிழித்து எடுத்திருக்கிறார். அதில் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா பின் ஹராமும் அவ்வளவு கோரகமாக கொல்லப்பட்டிருந்தார். அதனால் நபி தோழர்கள் எல்லாம் அவங்க மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு அவன் முகத்தை காட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா பிள்ளையானால் அதை தாங்க முடியாது, இவ்வளவு மோசமாக கொல்லப்பட்டிருக்கிறனால வேண்டாம், அவர் காட்ட வேண்டாம்னாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. அதில் அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் அவர் நிறைய கடன்களை விட்டு சென்றார். அதே மாதிரி நிறைய பிள்ளைகளையும் விட்டு சென்றார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் 9 சகோதரிகள், 9 பொம்பளை பிள்ளையை பார்க்க வேண்டிய பொறுப்பு இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தலையில் தான் விடிந்தது. தன்னுடைய தந்தை விட்டு சென்ற கடனையும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருந்தது. முதல்ல தன்னுடைய சகோதரிகளை நல்ல முறையில் வளர்க்கணுங்கிறனால தான் கன்னி பெண்ணை திருமணம் முடிக்காமல் கன்னி கழிந்த அனுபவம் மிக்க ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ கடனாளியாக இருந்தவர்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையான முறையில் நெருக்கடிக்கு உள்ளாக்கினார்கள். பணத்தை கொடுங்க. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பேரித்தம்பழத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கடனாளிகள் சொன்னார்கள், இந்த பேரித்தம்பழத்தில் எல்லாம் உன்னுடைய கடனை அடைத்து விட முடியாது. அவங்களுக்கு எவ்வளோ கடன் என்று சொன்னால் ஏறத்தாழ 13 வசக் அளவுக்கு அவங்க கடனாளியாக இருந்திருக்கிறாங்க. ஒரு வசக் என்று சொன்னால் அன்றைய கால அந்த முகத்தல் அளவையில் 60 சா, ஒரு சாங்கிறது 2.5 கிலோ, ஏறத்தாழ 2 டன் அளவுக்கு 2000 கிலோ அளவுக்கு பேரித்தம்பழத்தை அவங்க கடனாளிக்கு கொடுக்கணும். ஆனால் இருப்பதை பார்த்தால் அவ்வளோவெல்லாம் வராது. இதெல்லாம் நான் வாங்கி கொள்ள முடியாது என்று கடனாளிகள் சொன்னபோது நபிகளாரிடத்தில் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே அவர்களே இப்படி ஒரு நெருக்கடி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பேரித்தம்பழத்தை எல்லாம் அந்த உலர வைக்கக்கூடிய இடத்துல போய் வைத்து அஜுவா பேரித்தம்பழங்கள் தனியாக, மற்ற பேரித்தம்பழங்கள் எல்லாம் தனியாக பிரித்து வைத்து விட்டு என்னை அலையுங்கள் என்று சொன்னார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போகிறாங்க. அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் ஹத்தாப், அந்த நபி தோழர்களும் அங்கே போய் அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்துட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார், தஆ பில் பரக்கா, யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்தை, அருள் வளத்தை இந்த பேரித்தம்பழத்தில் நீ காட்டு, இந்த கடனாளிக்கு நிறைவேற்ற அளவுக்கு நிறைய கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு கடனாளிகளை வர சொல்லி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எல்லாருக்கும் கொடுத்து முடித்த பிறகு பேரித்தம்பழத்தில் பார்த்தோம்னா ஃபலல சலாசத்த அஷர வசக்கா, 13 வசக்க அளவுக்கு பேரித்தம்பழம் இன்னும் மீதம் இருக்கிறது. வெளியில் பார்த்தால் நம்முடைய கணக்கீடின் பார்த்தால் ரொம்ப குறைவு. ஆனால் அல்லாஹ் தஆலா அதில் அதிகப்படியான வளத்தை கொடுத்து எல்லா கடனாளிகளுக்கும் மொத்தமாக அவர்கள் கொடுத்து மீதமும் அவர்களுக்கு இருக்கும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். இதான் பரக்கத் என்பதனுடைய இது. கொஞ்சமாக இருந்தாலும் அதனுடைய பலன்கள் நிறைய, குறைந்த நிறைய பேர்களுக்கு கொடுத்து மிச்சமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்முடைய வீடுகளில் ஒரு 25 கிலோ அரிசியை நாம் வாங்குகிறோம், ஒரு 2 மாதம் வச்சு நம்முடைய குடும்பத்துக்கு பயன்படுத்துவோம். இது ஒரு 4 மாதத்திற்கு உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னார். 4 மாதம் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு அரிசி குறையாமல் இருக்குமானால் அல்லாஹ் அதில் பரக்கத்தை செய்திருக்கிறான், அருள் வளத்தை கொடுத்திருக்கிறான் என்பது பொருள். ஏன்னா 25 நம்ம பார்த்தோம்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கூட நமக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா நம்ம அதிகமாக சமைக்க மாட்டோம். குறைந்த பொருளில் நமக்கு வயிறு நிறைய சாப்பிடணும், அவ்வளோதான் அடிப்படை. நமக்கு பசி வரக்கூடாது.
அப்போ பசி வரக்கூடாது என்பது சொன்னால் ஒரு சட்டி நிறையவும் சாப்பிடலாம், ஒரு 4 கவளம் உணவும் சாப்பிடலாம். 2 கவள உணவுலேயே அல்லாஹு தஆலா வயிறு நிறைகிற மாதிரி அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சொன்னால் நம்ம சமையலை குறைச்சிக்கிடுவோம், அரிசியை குறைவாக நாம் போடுவோம், அது இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு வரும். அப்போ நம்ம குறைவான பொருளை வாங்கி நிறைய நன்மைகளை அதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஆமுல் வாஹிதி யக்ஃபில் இஸ்னைன், ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது, இருவருடைய உணவு 3 பேருக்கு போதுமானது, 3 பேருடைய உணவு 4 பேருக்கு போதுமானது. அல்லாஹ் அங்கே பரக்கத் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒருவருடைய உணவே 2 பேருக்கும் போதுமானதாக இருக்கும். ஒரு ஆளுக்கு தான் வச்சோம், 2 பேரும் சாப்பிடுவோம், ஆனால் வயிறு நிறைய சாப்பிட்டு இருப்போம். நம்ம ஒரு ஆளுக்கு சமைக்கப்பட்டது, ஆனால் இருவருக்குமே அது போதுமானதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிலே கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம். ஒரு கடையில் போய் நாம் சாப்பிட போகிறோம், பசி என்பதற்காக போகிறோம். ஒருத்தர் 500 ரூபாய்க்கு சாப்பிடுகிறார், ஒரு 200 ரூபாய்க்கு தான் சாப்பிட்றார், வயிறு நிறைய சாப்பிட்றான்னா அந்த 200 ரூபாய் உள்ளவருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கான், 300 ரூபாய் அல்லாஹ் மிச்சப்படுத்துகிறான். அப்போ இந்த உணவு மட்டுமல்ல, மற்ற எல்லா பொருள்களிலேயும் அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்து நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நிறைய பணம் வர வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இறைவனுடைய பரக்கத்து நிறைந்த பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும் என்றால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் அதில் அருள்வளம் செய்து நமக்கு நிறைய போதுமான செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாருங்க, நோன்பு காலத்தில் தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் செய்யுங்கள், அந்த சஹரில் பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார். நம்ம நோன்புக்கு முன்னால் பகல் முழுவதிலேயும் ஏறத்தால் 12 மணி நேரங்கள் எதையுமே சாப்பிடாமல் நம்ம இருக்கிறோம். அதுக்கு பகரமாக நம்ம சஹர் நேரத்தில் கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டு விடுகிறோம். இந்த சாப்பாட்டில் அல்லாஹ் எப்படி பரக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறான்னா, அந்த 12 மணி நேரம் நீங்கள் எல்லா சாப்பிடத்தினுடைய அத்தனை வளமும் அந்த சஹர் உணவில் வச்சிடறான். 2 வேளை உணவு குறைந்தபட்சம், காலை உணவும் மதிய உணவு 2 வேளை நம்ம சாப்பிடுவோம், மகரிப் வரையிலையும் வந்தால். ஆனால் நம்ம சாப்பிட்டது 1 வேளை உணவு தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த 2 வேளை உணவுக்குரிய அந்த பயனை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அது மட்டுமல்ல, நம்ம காலையில் எழுந்திரிச்சோம்னா டீ குடிச்சிருப்போம், இடையில நொறுக்கு தீனி நம்ம சாப்பிடுவோம், பழங்களை சாப்பிடுவோம், எவ்வளவோ பொருள் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். அத்தனையினுடைய வளமும் எதில் இருக்குன்னா இந்த சஹருக்குள்ளே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அப்போ இறைவனுடைய அந்த பரக்கத்து இருக்கும் என்று சொன்னால் ஒருவேளை உணவு கூட என்ன செய்யும்னா உங்களுக்கு 2க்கு போதுமானதாக இருக்கும். 2 பேருக்குடைய உணவு கூட 4 பேருக்கு போதுமானதாக இருக்கும். எப்போ இறைவனுடைய அந்த பரக்கத்து அங்கே வந்து விட்டது என்று சொன்னார். அதனால தான் நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாம் செய்யும் போது அல்லாஹ் தஆலா அருள் புரிகிறான். வாங்க உட்காந்து சாப்பிடுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேருக்கு இருந்தாலும் 2 பேரை கூப்பிட்டு நம்ம சாப்பிடும் பொழுது அல்லாஹ் வயிறு நிறைய நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்து விடுவார், கொடுத்து விடுவார். அப்போ இந்த உணவிற்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதில் பரக்கத்து இருக்கிறது என்று சொன்னாங்க. அதனால தான் சாப்பிடுகின்ற போது ஒரு பயிராக இருந்தாலும் கீழே விழுந்துட்டா அதை என்ன சுத்தம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சாப்பிடுங்கள். ஏன்னா ஐய தஆமிக்கும் அல் பரக்கா, அந்த உணவில் எங்கே எந்த பயிரில் எந்த உணவில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து வைத்திருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியாது. அதனால் சாப்பிடல, நிறைய சாப்பிட்டு மாற்று மத சகோதரர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது காஃபிர்கள் 7 வயிற்றில் சாப்பிடுவான், மூமின்கள் ஒரே வயிறு தான். நிறைய அவன் எவ்வளவு நாள் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பான், அவனுக்கு வயிறு நிறையாது. ஆனால் மூமின்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவரும் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நாம் சாப்பிடுகின்ற பொழுது அதிலே பரக்கத்து பெற்ற உணவை நாம் சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு மனநிறைவு வரும். அதனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடுகின்ற உணவில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், எதில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்திருக்கிறானோ அந்த உணவு எதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் எல்லா உணவையும் முழுமையாக சாப்பிட்டு கீழே விட்டுறாதீங்க, ஷைத்தானுக்கு கொடுத்து விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது நிறைய பேர்கள் இதை பரவலாக பின்பற்றுறது இல்லை. அதுவும் குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் நிறைய சாப்பிட்றோன்னா அங்கங்கே கொட்டி அப்படி ஒரு பழக்கத்தை உருவாக்காமல் குறைவாக வைத்து குறைவாக அவங்கள சாப்பிட வைக்கலாம். நிறைய கொடுத்து கீழே கொட்டிவிடக்கூடாது. கொட்டிய உணவாக இருக்குமானால் அது தூய்மை செய்துவிட்டு நீங்கள் சாப்பிடுங்கள், அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இப்படி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இறைவனுடைய பரக்கத் அதில் வேண்டும் என்று நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால் அந்த உணவிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை
அருள் வளத்தை அல்லாஹு தஆலா அங்கே கொடுப்பான். உங்களுக்கு உணவினுடைய செலவினங்களில் அல்லாஹ் நிறைய குறைத்து விடுவார். அப்படி சாப்பிட்டவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சாப்பிட்டவர்கள்லாம் எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி உயிரோடு வாழ்ந்திருந்தாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆயிஷா நாயி அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய வீடுகளில் அடுப்பே எரியாது. முதல் பிறை பார்ப்போம், 2வது பிறையை பார்ப்போம், 3வது பிறையை பார்ப்போம். வரிசையை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிறையாக 3 மாதமும் பார்த்தாலும் 3 மாத காலங்களும் வீட்டில் அடுப்பே எரியாது. 3 மாத காலங்கள் ஒருவர் சாப்பிடாமல் உயிர் வாழ்ந்து விட முடியுமா? இப்போ சாப்பிடுவதுக்கு என்ன தான் செஞ்சீங்க? அஸ்வதான் 2 கருப்பு நிற பொருள்கள், ஒரு பேரிச்சம்பழம், தண்ணி, இந்த 2ஐயும் வைத்துத்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம் என்று சொன்னார். பேரித்தம்பழமும் 2, 3 பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு தண்ணீரை சாப்பிட்டு கொண்டு உடல் வலிமையோடு அவர்கள் இருந்திருக்கிறாங்க. எதிரிகளை போர்க்களத்தில் போய் சந்தித்து இருக்கிறார்கள். எதிரிகளை ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள். எவ்வளோ விதமான காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவங்களுக்கு திடகாத்திரமான உணவுகள் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு பேரித்தம்பழம், அல்லாஹ்வுடைய அருள். அங்கே பரக்கத் அங்கே அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற பொழுது அது மாறி. அதனால் நாம் நிறைய செல்வங்கள் எல்லாம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு பொருளும் கூட இறைவனுடைய அருள் பார்வை கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது முழுமையான தேவைகளை நமக்கு நிறைவேற்றும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 2 அல்ல, எல்லா பொருள்களையும் சரி, உணவாக இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அத்தனையினையும் இறைவனுடைய அருள் வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறார். இப்போ பயணத்துக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயண துவாவை நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த பயணத்தில் எப்படி கேட்போம்? அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஹ்தா. இறைவா, இந்த பயணத்தை எனக்கு லேசானதாக ஆக்கிவை, இதன் தூரத்தை சுருக்கிவை. ரொம்ப அழகுற ஒரு நீண்ட துவா. அதில் இந்த 2 முக்கியமான விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயணம் என்பது நபிகளாரின் இடத்தில் சொன்னாங்க, கிதாத்தும் மினன்னார், நரகத்தினுடைய நெருப்புன்னு சொன்னாங்க. நெருப்பினுடைய ஒரு துண்டு. அது பயங்கர டென்ஷன். நம்ம எந்த இப்போவுமே பஸ்ஸில் போனாலும் சரி, எதில் உடல் வலிமை, ரொம்ப கஷ்டம், சிரமம். நம்ம இவ்வளோ வசதியான இதில் கூட போயிட்டு ஒரு தூரமான பயணம் போயிட்டு வந்தோம்னா ஒரு நாள் முழுவதும் படுத்து தூங்கிடுவோம், ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். அதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே என்ன மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போனால் ஏறத்தாழ 400 கிலோமீட்டருக்கு மேல் அந்த ஒட்டகத்தில், அந்த பாலைவனத்தில், அந்த வெயிலில் போகணும். அப்போ அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவாவில் இந்த பயணத்தை எனக்கு இலகுவானதாக ஆக்கிவை, தூரத்தை சுருக்கிவை. தூரத்தை சுருக்கி வைக்கின்னா பயண தூரம் குறைஞ்சிருமான்னு இல்லை. நம்ம 1000 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாலும் ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் இது அல்லாஹ் ஏற்படுத்தணும். எனக்கு அந்த மாதிரி கஷ்டம் இல்லாத அளவுக்கு இலகுவானதாக எனக்கு ஆக்கிவை. ரொம்ப குறைந்த தூரத்துக்கு நான் போயிட்டு வந்தால் என்னுடைய நிலை எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த பெரிய தூரமான உணதை சுருக்கிவை. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்ல. இதுதான் இறைவனுடைய அருள். அங்கே கிடைக்கின்ற பொழுது எத்தனை கிலோமீட்டர் ஒருவர் சுற்றி வந்தாலும் அடுத்த நாள் டான் வேலைக்கு கரெக்டாக சேர்ந்துருவார். ஆனால் ஒரு சிலர்கள் என்ன செய்வார்கள், கொஞ்ச நேரம் வேலை பார்த்தாலும் 1 வாரம் லீவை போட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரியான இறைவனுடைய அருள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அப்போ இந்த மாதிரி பேரருளில் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. கிடைப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காமல் போகும். இறைவனை அஞ்சி உண்மை பேசுபவர்களாக, ஏமாற்றுவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பரக்கத்தை செய்கிறான். பொய் பேசினா, அதே மாதிரி ஏமாத்துனா, இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தை நீக்கிறான். சஹீஹுல் புகாரியில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தினுடைய ஒழுங்குகளை பற்றி நமக்கு சொல்லி தந்தாங்க. அதில் வியாபாரி ஒருவன் கொடுப்பவனும் வாங்குபவனும் எப்படி நடக்க வேண்டும் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன் சதகா வ பையனா வபூரிக லஹுமா ஃபீ பையிஹிமா. அந்த வாங்குபவரும் கொடுப்பவரும் உண்மையை பேசி குறைகளை தெளிவுபடுத்தி கொண்டால் இருவர்களுடைய வியாபாரத்திலும் அல்லாஹ் தஆலா அருள் செய்வான். வாங்குற ஆளாக இருக்கட்டும் அல்லது கொடுக்குற ஆளாக இருக்கட்டும், 2 பேருமே கொடுக்கல் வாங்கல் கொடுக்கக்கூடியவர்கள் உண்மையை 2 பேருமே உண்மையை பேசினால், 2 பேருமே குறை நிறைகளை தெளிவாக பேசிக்கொண்டால், எதையும் மறைக்காமல் இருந்தால் அல்லாஹ் தஆலா அவருடைய வியாபாரத்தில் பரக்கத்தை செய்ய பூரிக லஹுமா ஃபீ பையிஹிமா.
அவருடைய இருவருடைய வியாபாரத்திலேயும் பரக்கத் செய்யப்படும் என்று நபிகளார் அவர்கள் சொன்னார். இன்று வியாபாரத்தில் எடுத்து பாருங்கள், எல்லாம் பொய்யும் ஏமாற்றும். நபிகளாருடைய காலத்தில் நிறைய ஏமாற்று வியாபாரங்கள் இருந்தது. அவனுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய மாட்டான். நபிகளார் ஒரு கடை வீதிக்கு சென்றபோது கோதுமையினுடைய குவியலில் கையை உள்ளே விட்டு பார்க்கிறார்கள். உள்ளே ஈரமாக இருக்கிறது, மேலே பார்த்தா காய்ந்து போய் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, என்ன இது? அவர் வானத்துக்கான மழை பெஞ்சனால ஈரமாக போச்சு. அப்போது மழை பெஞ்சனால ஈரமானதை நீ மேல் பகுதியில் வைத்திருக்க வேண்டியதானே, ஈரமானதை உள்ளே வச்சுட்டு மேலே காஞ்சதையே காட்டுற. இப்போ மக்கள் என்ன செய்வாங்க, காஞ்ச தானியமாக இருந்தால் தானியம் நிறைய வரும், ஈரமாக இருக்குமானால் தானியம் குறைஞ்சிரும். ஏன்னா தண்ணியினுடைய எடையும் அதில் சேர்ந்து போயிடும். அப்போ காஞ்ச தானியம் நினைத்து கொண்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவரை ஏமாத்துன்னு நினைக்கிறியா அப்படின்னு மண் கஸ்ஸ ஃபலைஸ மின்னின்றாங்க. யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை. இப்படி வியாபாரம் பண்ணி நிறைய செய்வான். இந்த மாதிரி பொய் பேசி ஏமாற்றி செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. நபிகளார் இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், அல் ஹலிஃபு, பொய் சத்தியம் செய்வது முனஃபிகத்துன் லிஸ்ஸில்ஆ, சரக்கை விற்க செய்யும். பொய்யான சத்தியம், இது உண்மைதான், இது ஒரிஜினல் தான், இது தரமானது தான், இது வெளிநாட்டில் உள்ளது தான், இப்படி எல்லாம் சொல்லி நீ செய்தாயானால் போகும். ஆனால் முக்கத்தும் லில் பரக்கா, பரக்கத்தை அது அழித்து விடும்னு சொன்னார். நிறைய விற்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய், அதையும் உனக்கு செஞ்சிடும். ஆனால் இறைவனுடைய அந்த பரக்கத் அருள்வரம் இருக்க, கொஞ்சத்தில் நிறைய நன்மைகளை பெற வேண்டும் என்பதை அதை அழிச்சிடும். நீ உண்மையை பேசி நீ நடந்தால், குறையை தெளிவுபடுத்தி நடந்தால் அல்லாஹு தஆலா உனக்கு அருள் வளம் செய்வார். அடுத்து சொன்னால், இன் கதபா வ கதமா முஹிகத் பரக்கத் பையிஹிமா, அதில் ரெண்டு பேரும் பொய் பேசி குறைகளை மறைத்தால் இருவர்களுடைய பரக்கத் அளிக்கப்பட்டு விடும். வாங்குறாலும் பொய் சொல்லுவான், விற்கிறாலும் ஒன்றும் போன வாரம் உங்கள்கிட்ட இவ்வளோ ரூபாய்க்கு தானே வாங்கினேன்னு அவனுடைய மறதியை இதை மூலதனமாக்கி அப்படின்னு அப்படியான்னு சொல்லிட்டு அந்த ரேட்டை கொடுத்துருவான். அல்லது பக்கத்து கடையில் இவ்வளோ ரூபா தானே வச்சுருக்காங்க, அந்த கடையில் அப்படிலாம் இருக்காது. வியாபாரம் நம்ம கம்மியாக ரேட்டை வாங்கணுங்கிறதுக்காண்டி பொய் பேசுகிறது. வாங்குறவனும் பொய் பேசுகிறான், விற்கிறவனும் பொய் பேசுகிறான். இப்படி வாங்குறவனும் விற்பவனும் பொய் பேசுனீ என்றால் உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை அளித்து விடுவான். இப்போ உதாரணத்திற்கு இப்படியே விற்று பல லட்சம் ரூபாய்கள் ஒருத்தன் சேர்த்து வைத்திருக்கிறான். நீங்கள் வந்தீங்க ஒரு 10-20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். உண்மையை பேசியிருக்கிறான். அவன் 10-20 லட்சம் ரூபாயெல்லாம் சம்பாதிக்கலை, அவனுக்கு இருக்கிறத மட்டும்தான் வச்சுருக்கிறான். அந்த 20 லட்சம் ரூபாய் பொய் பேசியவனுக்கு அல்லாஹ் என்ன செய்து விடுவான், ஒரு நோயை கொடுத்துட்டான்னு வச்சுக்கிறோங்க, ஹாஸ்பிட்டலில் போய் 20 லட்சம் ரூபாயை கட்ட வேண்டியது. உண்மையை பேசியவனுக்கு அந்த 20 லட்சம் ரூபாயும் இல்லை, எந்த நோயும் இல்லை. எது லாபம் நோக்கு? பொய்யை பேசி அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் இழந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் அல்லாஹ் கொடுத்து வச்சிருவான். இது மாதிரி ஏதாவது வெட்டி செலவுகளை அல்லாஹ் தஆலா வச்சிருவான். யார் உண்மை பேசுகிறானோ அவனுக்கு தேவையில்லாத செலவுகளை வைக்க மாட்டான். இந்த மாதிரி இல்லாமல் அவனுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதனால தான் நிறைய பேர்கள் நீங்கள் பார்க்கலாம், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யார்கிட்டையும் கடன் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இருப்பாங்க. கார் வச்சுருப்பான், 2 வீலர் வச்சுருப்பான், பெரிய வீடு வச்சுருப்பான், பார்த்தா பலாயிரம் பேர் கடன்களாக இருப்பான். வெளித்தோற்றம் தான் அப்படி பெரிய பந்தா மாதிரி அப்படி இப்படின்னு வந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் பல லட்சம் ரூபாய்கள் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டியவனாக இருப்பான், கடனாளியாக இருப்பான். இந்த ஏழை ஒரு குடிசை வீட்டில் சாதாரண ஒரு வீட்டில் இருப்பான், யார்ட்டையும் கடனே இல்லாமல் இருப்பான். அவனுக்கு வருவதும் அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு போதுமானதாக இருக்கும். இவன் நிறைய சம்பாதிச்சுட்டு ஒரு 10 லட்சம் சம்பாதிச்சான்னா 11 லட்சம் ரூபா செலவழிப்பான். மாதத்துக்கு 1 லட்ச ரூபா கடனாளியாகவே போய் கொண்டு இருப்பான். இவர் 15,000 ரூபாய் சம்பாதித்து இருப்பான், ஆனால் 14,000 ரூபாய் செலவழித்தா 1000 ரூபாயை சேமித்து வச்சுருப்பான். இப்போ இவனுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா பரக்கத்து கொடுத்துருக்கிறான். இறைவனுடைய அந்த பரக்கத்து இருக்குமானால் அல்லாஹ் நிறைய நன்மைகளை அதன் மூலம் அல்லாஹ் கொடுக்குறான். சஹீஹ் புகாரிகளிடம் இன்னொரு செய்தி, ஒரு நபித்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடை வாங்கிட்டு வர சொன்னார். உடனே அவர் போய் சந்தைக்கு போய் பேசி ரேட்டை நல்லா குறைச்சி 2 ஆடை 1 தீனாருக்கு வாங்கிட்டு வர்ற வழியில் இன்னொரு இடத்துல போய் 1 தீனாருக்கு இன்னொரு ஆடை விற்றுட்டார். 1 தீனார் கொண்டு போய் 2 ஆட்டை வாங்கி 1 ஆட்டை இன்னொரு 1 தீனாருக்கு விற்றுட்டு
ஒரு தீனாரும் ஒரு ஆடும் ஒரு தங்க காசும் ஒரு ஆட்டுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கொடுக்குறார். இந்த கொடுத்த இந்த தங்க காசு இந்தாங்க, இந்த அவங்களுடைய ஆடு. எப்படி அவர் போய் வியாபாரம் செஞ்சால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பேரருளின் காரணத்தினால் மொத்த இடத்துல போய் 2 வாங்கி சாதாரண ஒரு இடத்துல ஒன்று விற்றுட்டு ஒன்று லாபத்துடன் வந்து விடுகிறார். அப்போ ரசூலுல்லாஹ் தஆலஹு பில் பரக்கத் ஃபீ பைஇ, அவருடைய வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா அருள்வளம் செய்யட்டும் என்று அல்லாஹ் தஆலா துஆ செஞ்சாங்க. நபித்தோழர் சொல்கிறார்கள், இவர் மண்ணை வாங்கினாலும் கூட ரபிஹ ஃபீஹி, அதில் லாபம் சம்பாதித்து விடும். இந்த காலத்தில் மண்ணுங்கிறது பெரிய லாபம். அந்த காலத்தில் மண்ணுக்கு மரியாதை இல்லை. அப்போ அந்த காலம். இப்போது ஆற்று மணல்களுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டு உள்ளது, அதில் பல கோடிகள் சம்பாதிக்கிறார். அன்றைய காலத்தில் மண்ணை வாங்கினாலும் கூட அதை விற்றா கூட இவர் லாபம் சம்பாதித்து விடார். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். நேர்மையாக நீதமாக சரியாக ஒருவன் நடந்து வருவான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து அங்கே கண்டிப்பாக நிறைந்திருக்கும். இதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நபித்தோழர்கள் எல்லாம் அங்கே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு முக்கியமான ஒன்று இறைவனுடைய பேரருள் இருந்த காரணத்தினால் அவங்க யாரும் செத்து மடிந்து விடவில்லை. சின்ன குறைந்த பொருள்களை கூட அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அடைந்திருக்கிறார். அதனால் அல்லாஹ்விடத்தில் நாம் அடிக்கடி கேட்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், யா அல்லாஹ் நீ எனக்கு தந்திருக்கிறதுல உன்னுடைய பரக்கத்தை கொடு அப்படின்னு நீங்கள் கேளுங்க. போதும். நிறைய பணத்தை கொடுங்கன்னு இல்லை, நிறைய செல்வத்தை தான்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதை கொடுத்த அதில் பரக்கத்து கொடுத்தா முடிஞ்சு, அதுவே என்ன செய்ய நிறைய வளர்ந்துடும். எனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அது தந்துவிடும். அதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அடிக்கடி யாரெல்லாம் நிறைய வேணும்லாம் கேட்க வேணாம். யாரெல்லாம் எனக்கு எதெல்லாம் கொடுத்துருக்கிறாயோ அத்தனையிலையும் நீ என்னது சட்டையாக இருக்கட்டும், உங்களுடைய உணவாக இருக்கட்டும், எந்த பொருள்களாக இருக்கட்டும், அதில் பரக்கத்து கேளுங்க. நீங்கள் நிறைய பேர்கள் பார்த்துருக்கலாம், செல்ஃபோன் வச்சுருப்பார், எத்தனை 10 வருஷமாக வச்சுருப்பார், அழகாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பார். இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை செல்ஃபோனை மாற்றிக்கிட்டே இருப்பார். வெட்டி செலவு தானே அவருக்கு. இவர் 10 வருஷமாக வைத்திருக்கிற அவருக்கு என்ன தேவையோ அத்தனையும் இருக்குது. அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுக்குறான். ஒரு சிலர்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு ஃபோனும் என்ன 20,000 30,000 40,000 வெட்டியாக செலவு. இந்த மாதிரி செலவினங்கள் நமக்கு தேவையில்லை. நமக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து அதிலே அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குமானால் நிச்சயமாக நாம் வெற்றி அடைந்தவர்களாகவும் எல்லாமல் அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் அவனுடைய பேரருளை அவனுடைய பரக்கத்தை அல்லாஹ் தஆலா அள்ளி தருவானாக. பொருளாதாரங்கள் அதிகம் இருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தருவதல்ல. போதுமான அளவு நமக்கு கொடுக்கப்பட்டாலே அதுவே பெரிய மகிழ்ச்சி. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. யார் வெற்றி அடைந்தவர்கள், கத் அஃப்லஹ மன் அஸ்லம வ ருஸிக கஃபாஃபன் வ கன்னா அல்லாஹு பிமா ஆத்தாஹ். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஒருவர் வெற்றி அடைந்து விட்டார். யார் இஸ்லாத்தை ஏற்று அவருக்கு போதுமான அளவுக்கு ரிஸ்க் கொடுக்கப்பட்டு, ருஸிக கஃபாஃபன் போதுமான அளவுக்கு ரிஸ்கை கொடுத்து, வ கன்னா அல்லாஹு பிமா ஆத்தாஹு அல்லாஹ் அவருக்கு கொடுத்தரை அவர் போதும் என்று ஏற்றுக்கொண்டவர், இவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு முஸ்லீம் வெற்றி அடைவதற்கு 2 முக்கியமான ஒன்று, அல்லாஹ் அவருக்கு போதுமான செல்வம். போதுமான செல்வம் என்பது என்ன? அதிகமும் இல்லை குறைவும் இல்லை. ரொம்ப ஓவராகவும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, கஷ்டப்பட்டு அடுத்தவன்ட கையேந்திர அளவுக்கு கம்மியாகவும் எனக்கு கொடுக்கல. அவர் தான் போதுமான அளவு செல்வம் கொடுக்கப்பட்டவர். அடுத்தது அந்த கொடுக்கப்பட்டதை போதுமானதாக ஏற்றுக்கொண்டவர். என்ன நமக்கு வர்றதும் போகிறதும் சரியாக இருக்குது அப்படின்னு அழுத்திக்கொள்ளாமல் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த அளவுக்கு தந்திருக்கான். எத்தனை பேர் அடுத்தவன்ட கையேந்திக்கிட்டு இருக்கிறான், அடுத்தவன்ட பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறான், எத்தனை பேர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில் இருக்கிறான். நமக்கு அல்லாஹ் அந்த மாதிரி யார்கிட்டையும் கை நீட்டி நம்மை கேட்கக்கூடாத கேட்டு நாம் தலைகுனியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்காமல் நமக்கு போதுமானதை தந்திருக்கிறார். அப்படி நீங்கள் நினைத்து கொண்டீர்களா, நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். கடனாளியாக நம்ம இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவராக எனக்கு தேவை வேண்டியதில்லை, இருப்பது போதுமானதாக இருந்து அல்லாஹ்வுடைய அந்த அருள்வளம் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் வெற்றி அடைந்து விட்டோம். பெரிய அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வந்தன் யார் என்று சொன்னால் நிறைய பொருள் வைத்திருப்பவன் அல்ல, வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். போதுமான செல்வம் படைத்தவன் யாருன்னா போதும் என்ற மனம் உள்ளவன். சரி, எனக்கு அல்லாஹ் தஆலா
தந்திருக்கான், இதுவே எனக்கு போதுமானது என்று யார் நினைக்கிறாரோ அவன்தான் செல்வந்தன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கும்போது அதிகமானதை என்று கேட்க வேண்டியதில்லை. யா அல்லாஹ், நீ கொடுத்ததை அதில் அருள் நிறைந்த உன்னுடைய பரக்கத்து நிறைந்து எனக்கு கொடு. நீ தரக்கூடிய அந்த பொருளாதாரங்களில் நிறைய நன்மைகளை, என்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக நிறைய மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு அந்த பொருளாதாரத்தை நீ ஆக்கிவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதை கொண்டு கேட்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது கூட அல்லாஹ் முர்ஸுக் ஆல முஹம்மதின் கூத்தா, இறைவா இந்த முஹம்மதினுடைய குடும்பத்தினர்களுக்கு போதுமான உணவை செல்வத்தை கொடு. நிறைய கேட்கல, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழிக்கு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ போதும். பெரிய கோடி கோடியெல்லாம் அவங்க கேட்கல. அவங்க கேட்டதெல்லாம் மறுமையில் தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எனக்கு தேவையில்லை, மறுமையில் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இதை விடவும் அதிகமாக எனக்கு வேண்டும் என்று நபிகளார் அவர்கள் மறுமை நாளில் கிடைப்பதை பற்றி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது, இந்த பாயில் போட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சிரமப்படுங்க, கிஸ்ரா கைசர் போன்ற பெரும் மன்னர்களெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது நபிகளார் சொன்ன ஒரு வாசகம், இது இந்த உலகம் அவர்களுக்குரியது, நமக்கு மறுமை உண்டது, இதை நீ புரிந்து கொள்ளவில்லையான்னு கேட்டார். உலகத்திலேயே இன்பத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படுவோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர். நம்ம ஆகிரத்தை நம்பக்கூடியவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள். மறுமையில் அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய இன்பத்தை தர வேண்டும், அதைத்தான் நான் ஆசைப்படுகிறேன். அதனால தான் இந்த முதுகுகளில் கோடுகள் வரக்கூடிய அளவுக்குள்ள ஒரு பாய்களில் நான் படுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது, நான் மறுமையை தான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால் இந்த உலகத்திலும் வாழ வேண்டும். அதனால் இந்த உலகத்தில் அடுத்தவரிடத்தில் கையேந்தாத அளவுக்கு, மறுமையில் வெற்றியடையும் அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் போதுமான ஒரு செல்வத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹ் தஆலா அதில் அருள் வளத்தையும் தர அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.